கிரிக்கெட்ல ஒரு பழமொழி உண்டு. எல்லா சாம்ராஜ்யமும் ஒரு நாள் வீழும்னு. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்குறப்போ, அத கிரிக்கெட்டோட முடிவா பார்க்காம, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொண்டாட்டமா பார்த்தவங்க தான் அதிகம். வயசானவங்க டீமு, இனிமே இவங்களால முடியாது. தோனியோட காலம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்படின்னு சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, முழுக்க கேலிகளும், கிண்டலும் தான் அதிகம். ஆனா, அவங்களுக்கு ஒண்ணு தெரியல. நாங்க விழுந்தது மண்ணுக்குள்ள இல்ல, விதைக்குள்ளன்னு. இது எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. 2018ல நாங்க திரும்பி வந்தப்போ இதே பேச்சுகள் தான் கேட்டோம். ஆனா, அந்த வருஷம் நடந்ததை யாராலயும் மறக்க முடியாது. ஷேன் வாட்சனோட அந்த சதம், ராயுடுவோட அதிரடி, தோனியோட மாஸ்டர் பிளான், உலகமே பார்த்தீங்கன்னா, சென்னை பக்கம் திரும்பி பார்த்துச்சு. இது வெறும் டீம் இல்லங்க. இது ஒரு எமோஷன். இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்களோட வீழ்ச்சிய பத்தி தான் பேசுறாங்க. அடுத்த கேப்டன் யாரு? டீம் பார்த்தீங்கன்னா இன்னும் செட்டில் ஆகல. 1000 கேள்விகள். அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான். நாங்க அமைதியா இருக்கோம்னு பயப்படுறோம்னு அர்த்தங்கள்லாம் கிடையாது. பலமான தாக்குதலுக்கு பார்த்தீங்கன்னா தயாரா இருக்கோம்னு அர்த்தம். ஆனா ஒண்ணு சொல்றாங்க, எல்லாரும் வேண்டிக்கோங்க. எவன்லாம் பேசினாலும் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேண்டிக்கோங்க. நாங்க திரும்பி வரவே கூடாதுன்னு. நல்லா வேண்டிக்கோங்க. ஏன்னா ஒரு தடவ கம்பேக் குடுத்தோம்னா, அப்புறம் எவனும் பார்த்தீங்கன்னா எங்க முன்னாடி நிக்க முடியாது. எங்க மஞ்சள் சட்டை பார்த்தீங்கன்னா மைதானத்துக்குள்ள இறங்குனா வச்சுக்கங்களேன், எதிரி டீம் இல்ல மட்டும் இல்ல. அந்த ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா அதிரும். வரலாறு திரும்பும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ பொறுத்தவரைக்கும் வரலாறு எழுதப்படும். ஒரு தோல்வி பார்த்தீங்கன்னா எங்கள பார்த்தீங்கன்னா அழிச்சிராது. ஒரு சீசன் எங்கள முடிவு பண்ணிடாது. இது வெற்றியோட ரத்தம் ஊறுன மண்ணு இது. வீழ்ந்த இடத்துலருந்து எப்படி விஸ்வரூபம் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க வரோம். அதே வெறியோட, அதே கெத்தோட விசில் போடு ஃபார் த கிங்ஸ்.